ஸோ உங்களுக்கு Z டிரான்ஸ்ஃபார்மோட கொஸ்டின்ஸ் ஏற்கனவே அனுப்பியிருப்பேன். ஸோ அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஐஏஎஸ் கேட் கொஸ்டின் எல்லாம் கலந்து அனுப்பியிருப்போம். ஸோ இப்போ அது ப்ராப்ளம்ஸ் 1 by 1 சால்வ் பண்ணலாம். எஸ் ஸ்டூடெண்ட், ப்ராப்ளம் விசிபிளா ஸ்க்ரீன்ல? வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ராப்ளம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏற்கனவே பிடிஎஃப் அனுப்பியிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ இது பார்த்ததுமே ஆன்சர் சொல்லலாம். யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? எஸ், ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ இதில் ஏரோ மார்க் இருக்கிற இடத்துல என்னோட வேல்யூ 1. ஓகே, ஸோ இந்த ஏரோ மார்க் 7 இருக்கா, அங்கே என்னோட வேல்யூ 1, அப்போ 7 மட்டும் வரும். நெக்ஸ்ட் பிளஸ் 0 இசட் பவர் என்னோட வேல்யூ 1. அப்போ வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா? கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட் இசட் பவர் மைனஸ் n. அப்போ 0 இசட் பவர் -1 வரும். நெக்ஸ்ட் மைனஸ் இசட் பவர் -2 வரும். நெக்ஸ்ட் பிளஸ் 2 இசட் பவர் -3. நெக்ஸ்ட் 3 இசட் பவர் -4. இதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா -1, அப்போ 5 இசட். நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ -2, அப்போ 3 இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ -1, அப்போ இசட் கியூப் வரும். ஸோ இது டபுள் சைடு. அப்போ ROC இஸ் என்டையர் பிளேன். ROC இஸ் என்டையர் பிளேன் எக்ஸப்ட் z = 0 அண்ட் z = infinity. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். டைரக்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. x of n equal to alpha power n u of n plus beta power n u of -n -1. So we have to find Z transform. ஸோ கொஸ்டின் எழுதிக்கங்க, வேணும் நான் போர்டில் சால்வ் பண்றேன். x of n equal to alpha power n u of n plus beta power n u of -n -1. So we have to find Z transform. இங்க கண்டிஷன் modulus of alpha greater than modulus of b ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. modulus of alpha greater than modulus of alpha. So இதான் கொஸ்டின். So x of n equal to alpha power n u of n plus beta power n u of -n -1. Condition mod alpha greater than mod beta. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் Z transform என்ன வரும்? z by z minus alpha plus செகண்ட் ஆர்டர் Z transform என்ன வரும்? -z by z minus beta. பட் அவங்க வந்து நெகட்டிவ் இன்வர்ஸ் வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. அதனால இதை வந்து இன்னும் எழுதலாம். 1 by 1 minus alpha z inverse plus -1 by z வெளியே எடுத்தா 1 minus beta z inverse வரும். இப்போ நம்ம இது LCM எடுத்து சால்வ் பண்ணலாம். இதுக்கு ROC என்ன வரும்? mod z greater than mod alpha. இதுக்கு ROC என்ன வரும்? mod z less than modulus of beta. அப்ப பீட்டாக்கு ஆல்பாக்கு மேல பீட்டாக்குள்ள. அப்ப வாட் இஸ் ROC? ஆல்பா modulus of alpha less than mod z less than beta. கரெக்ட் தான். ஏன்னா பீட்டா பட் இங்க ஆல்பா வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹையஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆல்பா ஹையஸ்ட்னா எக்ஸாம்பிள் ஆல்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3ன்னு எடுத்துட்டு பீட்டாவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன். ஓகேவா? அப்ப இங்க mod z கிரேட்டர் than என்ன வரும்? 3 வரும். பட் இங்க mod z less than 2ன்னு வரும். இந்த கண்டிஷனுக்கு அப்ப உள்ள இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 2 வரும். வெளியே இருக்கிறதா ரேடியஸ் என்ன வரும்? 3 வரும். அப்ப mod z less than 2னா இது வரும். mod z greater than 3னா இது வரும். அப்ப ROC there or not? No common ROC இந்த சமுக்கு. Therefore Z transform does not exist. So இதே மாதிரி சம் கிளாஸ் நோட்லயே போட்டிருப்போம். நிறைய ஸ்டூடெண்ட் இத LCM எல்லாம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஆப்ஷன் வருதான்னு பார்ப்பாங்க. பட் இங்க as per given condition for this condition Z transform என்ன ஆகாது? எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்த ஆன்சர் ராங். இது நீங்க LCM எடுத்து சால்வ் பண்ணீங்கனாலும் ஆன்சர் ராங்.
ஏன்னா நோ காமன் ஆர்ஓசி. அப்போ ஒரு ஆப்ஷன் பாருங்க, டி Z டிரான்ஸ்ஃபார்ம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அவங்க கொடுத்த இந்த கண்டிஷன் கொடுக்கலைன்னா, இந்த கண்டிஷனே கொடுக்கலைன்னா நீங்க டிஃபால்ட்டா எடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கலாம், ஆல்பாவோட வேல்யூ சின்னதா எடுத்துட்டு பீட்டாவோட வேல்யூ ஹையா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா ஆர்ஓசி எக்ஸிஸ்ட் ஆகும். பட் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆஸ் பர் தட் கண்டிஷன் we cannot take Z transform. அப்ப Z transform does not exist. ஸ்டூடெண்ட் ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் சம் உங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல விசிபிளா இருக்கும். ஃபைண்ட் Z transform of ஆமாமா. எஸ், அதுவும் பாருங்க 1/3 mod n, அதை ஸ்ப்ளிட் பண்ணோம். இதுவும் போன கொஸ்டின் ஓரளவுக்கு சேமா இருக்கும். பட் இங்கேயும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கொஸ்டின் நோட் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். நீங்க வீடியோ பாக்குறவங்க அப்படியே கொஸ்டின் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க கொஸ்டின் எழுதி ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு இருக்க வேண்டாம், பட் ஆப்ஷன்ஸ் தேவை. சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் மாட் என். இதை ஸ்பிளிட் பண்ணோம். 1/3 ஹோல் பவர் n u ஆஃப் n பிளஸ் 1/3 ஹோல் பவர் மைனஸ் n u ஆஃப் மைனஸ் n மைனஸ் 1. அப்ப இதோட Z டிரான்ஸ்ஃபார்ம் Z பை Z மைனஸ் 1/3. இதோட Z டிரான்ஸ்ஃபார்ம் மைனஸ் Z பை Z மைனஸ் 3 வரும். இதுக்கு ஆர்ஓசி மாட் Z கிரேட்டர் than 1/3. இதுக்கு ஆர்ஓசி மாட் Z லெஸ் than 3. அப்ப எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா உள்ள இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் 1/3, வெளிய இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் 3. அப்ப ஆர்ஓசி வந்து பிட்வீன் தீஸ் டூ சர்க்கிள் வரும். அப்ப இதை கம்பைன் பண்ணோம்னா ஆர்ஓசி இதுல காமன். அப்ப ஆர்ஓசி 1/3க்கு மேல பட் 3க்கு உள்ள. எந்த ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் பில சில இருக்கு. பட் அது வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட் we can write as a 1/1 மைனஸ் பவர் கட் ஆயிடுச்சு கொஞ்சம். 1/1 மைனஸ் 1/3 இசட் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் எடுத்தோம்னா மைனஸ் 1/1 மைனஸ் 3 இசட் இன்வர்ஸ். இதை என்ன பண்ணும், நீங்க மல்டிப்ளை பண்ணும். எல்சிஎம் எடுத்தா 1 மைனஸ் 3 இசட் இன்வர்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 1/3 இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை, இங்க மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் 1ஆல மல்டிப்ளை 1 மைனஸ் 1/3 இசட் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் மைனஸ் 3 இசட் இன்வர்ஸ் பிளஸ் இசட் பவர் மைனஸ் 2. ஸோ டினாமினேட்டர்ல 1 மைனஸ் 10/3 இசட் இன்வர்ஸ் பிளஸ் இசட் பவர் மைனஸ் 2. இதுங்களா? இத இது வந்து இப்படி எழுதிக்கலாம், 3 பவர் என்னன்னு எழுதிக்கலாம். அப்ப நியூமரேட்டர்ல 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ வாட் இஸ் மைனஸ் 3யும் 1/3 ஆட் பண்ண வரும், மைனஸ் 3 பிளஸ் 1/3 மைனஸ் 9 பிளஸ் 1/3 மைனஸ் 8/3 வருது. பட் ஆன்சர் பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதா? மைனஸ். கரெக்ட் தான், மைனஸ் 8/3 கரெக்ட் தான். மைனஸ் 8/3 இசட் இன்வர்ஸ் தான் நியூமரேட்டர்ல. நியூமரேட்டர்ல மைனஸ் 8/3 இசட் இன்வர்ஸ், டினாமினேட்டர்ல 1. இது ஆட் பண்ண என்ன வரும், மைனஸ் 10/3 இசட் பவர் மைனஸ் 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 2. ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ இந்த தேர்ட் சம்க்கு பாருங்க, ஆப்ஷன் சி கரெக்ட்.
So note பண்ணிக்கங்க answer fast-ஆ. So we'll solve the fourth problem. Student question மாத்துறேன். So fourth sum கொஞ்சம் டைரக்ட் தான், முன்ன பார்த்த மாதிரியே தான் இருக்கு. நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். So fourth non causal mod z 0 less than mod z less than infinity actually அது. ஆப்ஷன்ல இருக்கறனால ஆப்ஷன் பாசிட்டிவ் பவர் ஆஃப் z இல்ல நெகட்டிவ் பவர் ஆஃப் z தான் இருக்கு. So இந்த क्वेश्चनக்கு இன்வெர்ஸ் எடுக்கணும். அப்ப ஏரோ மார்க் எடுத்துக்கிற இடத்துல இதுலயே சால்வ் பண்ணிக்கலாம். சோ ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, இங்க -1 மட்டும் இருக்கு. அப்ப -1ல தான் ஏரோ மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் z ஓட வேல்யூ n ஓட வேல்யூ 1னா z பவர் -1, அப்ப -1 பக்கத்துல 1 வரும். நெக்ஸ்ட் z பவர் -2 இல்ல, அதனால 0 வரும். நெக்ஸ்ட் z பவர் -3, அப்ப n ஓட வேல்யூ 3, அப்ப இந்த டேர்ம் கண்டிப்பா வரும். கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா. சோ -1 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1, நெக்ஸ்ட் 0 3. இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்க 2 வருது. ஓகே 2 கரெக்ட். நெக்ஸ்ட் z ஸ்கொயர் இல்ல, அப்புறம் அதனால 0. நெக்ஸ்ட் z கியூப்னால 1, z பவர் 4 இல்ல, அப்ப z பவர் 5, அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் பி கரெக்ட். சோ क्वेश्चन பாத்துங்க, ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கும். சோ இந்த क्वेश्चन காசுலா நான் காசுலா ஆன்டி காசுலா ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாக்குற क्वेश्चन உங்க ஸ்கிரீன்ல இருக்குல்ல, இது காசுலா நான் காசுலா ஆன்டி காசுலா? ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் வாய்ஸ் ஆடிபிளா? ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சார். இது காசுலா நான் காசுலா ஆன்டி காசுலா? இப்ப உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற क्वेश्चन ரைட் சைடு மட்டும் இருந்தா காசுவல், லெஃப்ட் சைடு மட்டும் இருந்தா ஆன்டி காசல். இது ரெண்டு சைடு இருக்கு பாருங்க, நான் காசல். நான் காசல். எஸ், ஆப்ஷன் பி கரெக்ட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. So this is next question. A system described by the differential equation. இது வந்து we have to check whether stable or unstable, causal or non causal check பண்ணோம். causal னா என்னது? output depends upon present and past. அங்க causal தான வரும். ஏனா y of n ங்கிறது அவுட்புட். அது வந்து இங்க இந்த சைடு என்ன வரும்? x of n ங்கிறது பிரசன்ட்ல வரும், x of n - 1 னா பாஸ்ட்ல வரும். சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் தான் எப்பயும் வரும், x of n. இந்த x of n - 1 எப்பயுமே எதுக்கு வரும்? ஒண்ணு முன்னாடி, அதனால பாஸ்ட் தான் வரும். பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் மட்டும் தான் வரும். பட் n வேல்யூ 0 போட்டோம்னா y of -1 வருமா? n வேல்யூ 0 செக் பண்ணீங்கன்னா ஓகே. n வேல்யூ 0 போட்டீங்கன்னா இங்க y of 0 வரும். y of 0, x of 0, x of -1 பிரசன்ட் பாஸ்ட் சொல்லலாம். இப்போ n வேல்யூ 0 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? y of -1, அது x of 0 வரது ஃபியூச்சர். ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினுக்கு என்னோட வேல்யூ 0 போடுங்க. என்ன போர்டில் ஒர்க் அவுட் பண்றேன். கொஸ்டின் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட், இல்லைன்னா வீடியோஸ் பார்க்குறவங்க வேணும்னா. So here question, y of n -1/2 y of n - 1 -1/4 y of n - 2 equal to x of n plus 1/4 x of n - 1 வருது. இப்போ n 0 போட்டோம்னா இங்க என்ன வரும்? y of 0 -1/2 y of -1 -1/4 y of -2 equal to x of 0 plus 1/4 x of -1 வரும்.
அப்ப என்ன வரும்? இந்த இதை பாக்குறப்ப y ஆஃப் -1க்கு இது வரப்ப என்ன வரும்? ஃபியூச்சர் வரும். ஃபியூச்சரும் வருது, பிரசன்ட்டும் வருது, பாஸ்டும் வருது. அதனால ஆன்சர் என்னது? நான் காசல். பிரசன்ட் பாஸ்ட் மட்டும் வந்திருந்தா காசல். present output y of -1 depends upon future x of 0. அதனால நான் காசல் தான் வரும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாரி டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு செக் பண்ணோம். திஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு செக் பண்ணோம். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். y of z minus 1/2 z inverse y of z minus 1/4 z power -2 y of z equal to x of z plus 1/4 z power -1 x of z. Take z transform. Now what is h of z? Y of z by x of z equal to 1 plus 1/4 z power -1 1 minus 1/2 minus 1/4 z power -2. Sorry, 1/2 z power -1 z power -1. இதான் transfer function h of z. Right side 1 plus 1/4 z power -1. இங்க கீழே 1 minus 1/2 z inverse minus 1/4 z power -2. இங்க poles find out பண்ணோம். Pauli find poles. இல்லைன்னா z square ஆல் multiply divide பண்ணுங்க. அப்ப z square plus 1/4 z divided by z square minus 1/2 z minus 1/4. So இங்க poles என்ன வரும்? இதை ஃபேக்டர் பண்ணலாமா? 1/2 into 1/2 இல்ல வேற வருமா? ஃபேக்டர் பண்ண முடியலன்னா இசட்டுக்கு என்ன ஃபார்முலா? -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா தெரியும் நினைக்கிறேன் மேக்ஸ்ல. -b அங்க ஏற்கனவே -1/2 இருக்கு. minus of minus plus 1/2 plus or minus square root of b square minus 4ac ஓட வேல்யூ என்னது? -1/4 divided by 2. அப்ப இதை சால்வ் பண்ணா 1/2 plus or minus square root of 1/4 plus 1 5/4 divided by 2. அப்ப 1/2 plus or minus √5 by 2 divided by 4 வருது. அப்ப 1 plus √5 by 1 plus √5 by என்ன வருது? இங்க 2 8 வருது. இன்னொரு ஆன்சர் 1 minus √5 by 8 வருது. ரெண்டு போல் வருது. So we have a 2 poles. 1 plus √5 by 8, 1 minus √5 by 8. √5 என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 2.2 வச்சுக்கலாம். ஸோ 1 plus 2.2 என்ன வரும்? 3 point something வருது. அது வந்து 3.8னா லெஸ் தென் 1 வரும். இங்கேயும் 2.2னா 1 minus 2.2னா ஒரு 1.1/8 லெஸ் தென் 1 வருது. அப்ப போல்ஸ் இன்சைட் யூனிட் சர்க்கிள் ஆர் அவுட் சைட் யூனிட் சர்க்கிள்? இன்சைட் யூனிட் சர்க்கிள். அதனால ஸ்டேபிள் தான் வரும். Take poles inside unit circle, so stable. எஸ், நோட் பண்ணிங்க ஆன்சர். இது வந்து ரெண்டு சைடு இருக்கு, அதனால நான் காசல். போல்ஸ் இன்சைட் யூனிட் சர்க்கிளா இருக்கும், அதனால ஸ்டேபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ கொஸ்டின் நோட் பண்ணீங்க. கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட் 2 plus
6z power minus 1 plus 4 minus 2z power minus 2 plus 13 z power minus 3. So capital X of z equal to 2 plus 6 z power minus 1, 4 minus 2 z power minus 2 plus 13 z power minus 1. Find small x of 0. Final value theorem. Final value theorem another limit z tends to infinity capital X of z. அப்ப இங்க z infinity-னா what is 1 by infinity? 0. இங்கேயும் 1 by infinity 0, இங்கேயும் 1 by infinity 0. அப்ப 2 by 4 மட்டும் இருக்கும். அப்ப 1 by 2. அதனால இதுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான் ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பி கரெக்ட். சார் இனிஷியல் வேல்யூ தானே சார் இனிஷியல் வேல்யூ தியரம். தியரம் பேர் சார் இனிஷியல் வேல்யூ தியரம். தியரம் தப்பா சொல்லிட்டேன், பட் இனிஷியல் வேல்யூ தியரம். டைரக்டா இதுதான் ஃபார்முலா. லிமிட் z tends to infinity capital X of z. அப்ப டைரக்டா z infinity போட்டீங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन உங்க ஸ்கிரீன்ல தெரியும். வில் இதான் நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ், which one of the following represents stable? இது போல சால்வ் பண்ண தேவையில்ல. ஆர்ஓசி அவங்க டிரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, ஆர்ஓசி இன்க்ளூட் யூனிட் சர்க்கிள் ஆர் நாட் இன்க்ளூட்? ஆர்ஓசி இன்க்ளூட் யூனிட் சர்க்கிள். அந்த லைனா வரைஞ்சிருக்காங்களா தான் ஆர்ஓசி. அப்ப ஆர்ஓசி இன்க்ளூட் யூனிட் சர்க்கிள், அதனால ஏங்கிறது ஸ்டேபிள். செகண்ட் பாருங்க, செகண்டோட ஆர்ஓசி இன்க்ளூட்ஸ் யூனிட் சர்க்கிள் ஆர் நாட்? எஸ், அதுவும் ஃபுல்லா இன்க்ளூட் ஆகுது. ஆர்ஓசில யூனிட் சர்க்கிள் இன்க்ளூட் ஆகுது, ஸ்டேபிள். சி பாத்தீங்கன்னா என்னது, ஆர்ஓசி இன்க்ளூட்ஸ் யூனிட் சர்க்கிள். அந்த ரெண்டு சர்க்கிள் கடையில் தான் ஆர்ஓசி, பட் இடையில தான் யூனிட் சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவும் ஸ்டேபிள் தான். ஸோ அதனால ஆல் த த்ரீ கரெக்ட். ஆர்ஓசி இன்க்ளூட் யூனிட் சர்க்கிள். ஸோ ஏல இன்க்ளூட் ஆகுது, பில இன்க்ளூட் ஆகுது, சில இன்க்ளூட் ஆகுது. அது உங்களுக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி. ஆர்ஓசி இன்க்ளூட் யூனிட் சர்க்கிள்னா ஸ்டேபிள். இஃப் ஆர்ஓசி டஸ் நாட் இன்க்ளூட் யூனிட் சர்க்கிள்னா அன்ஸ்டேபிள். இங்க ஆல் த த்ரீ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். ஸ்டேபிள், இதுவும் ஸ்டேபிள், இதுவும் ஸ்டேபிள். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது டைரக்டா ப்ராப்பர்ட்டி. Z transform of, find Z transform of x2 of n. என்ன வரும்? நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் டைம் ரிவர்சல், ப்ராப்பர்ட்டி ஆஃப் Z transform. ஸ்டூடெண்ட், டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் Z transform என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் சியா? Z இன்வர்ஸ் வரும், செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ வருது, நோட்ஸ்ல பாருங்க. டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். as per time reversal property ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். Z transform of x of minus n equal to capital X of Z inverse எழுதிடுவோம். லாப்லாஸ்ல தான் மைனஸ் எஸ் வரும். Z transformல முன்னாடி லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொல்லிப்போம் பாருங்க. கேபிட்டல் X of Z inverse வரும். அதனால ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டைரக்டான சிம்பிளான கொஸ்டின் தான் ஏஇல கேட்பாங்க. நீங்க இந்த கொஸ்டின் எல்லாம் அங்க போய் எக்ஸாம்ல நின்று வேடிக்கை பார்த்துருப்பீங்க. இது வருமா, 3-4 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கனால அங்கதான் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். அதனால கிளாஸ் நோட்ஸை தரவா மனப்பாடம் பண்ணாதான் பெஸ்டா இருக்கும் ஃபார் ஏஇ எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
எஸ், இங்கேயும் ப்ராப்பர்ட்டி தான். Next question, capital X of Z சொல்லிருக்காங்க. We need to find Fourier transform of X of n minus I. X of n minus 5 என்ன ப்ராப்பர்ட்டி? டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. அப்ப y of z வேணும். y of z equal to capital X of z into capital X of z into z power minus 5 வரும். அதான ப்ராப்பர்ட்டி. y of z equal to capital X of z into z power minus 5. அப்ப உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஸ்டூடெண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? capital X of z சமலியே கொடுத்திருக்காங்க. capital X of z z transform of x of n, that is 4 by z square. Yes, option B correct. Okay va? For this question option B correct. 4 into z power minus 5 divided by z square minus 25. ஏன்னா y of z க்கு ப்ராப்பர்ட்டி z power minus 5 into y of z equal to z power minus 5 into capital X of z. நீங்க டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தா தெரியும். இதுக்கு டைரக்ட் கொஸ்டின் தான் ஆப்ஷன் பி கரெக்ட். So we'll share the next question. So the Z transform of anti-causal system அது லெஃப்ட் சைடு தான். அப்ப find the value of x of 0 ன்னு சொல்லிருக்காங்க. என்ன வரும்? z tends to infinity போடணும். ஃபைனல் வேல்யூ தேரமும் யூஸ் பண்ணலாம். எது 3 யா சார்? பி கரெக்ட் தான். z tends to infinity போடணும். இந்த இதுல z infinity போடுறப்ப கீழே ஒரு z எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப anything by infinity 0 ன்னு வரும். டைரக்டா ஆப்ஷன் பி கரெக்ட். For this question option B கரெக்ட். By applying initial value theorem, இந்த இதுல z tends to infinity ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஹியர் கீழே வந்து z ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, மேல z டேர்ம் இருக்கு, கீழே எக்ஸ்ட்ரா z டேர்ம் இருக்கிறப்ப எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வில் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி பார்த்ததும் ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏஇ எக்ஸாம்ல கேட்பாங்க. கேட்ல கொஞ்சம் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். லாஸ்டா கேட் கொஸ்டின் ஆல்சோ இன்க்ளூடட். இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. we need to get the formula for inverse Z transform. So which one is correct formula for inverse Z transform? நீங்க தான் சொல்லணும். formula நோட்ல எழுதிப்போம். ஆப்ஷன் பி. Z transform option பி. உங்க கிளாஸ் ரூம் ஸ்டூடண்ட் எது ஆப்ஷன்? பாத்துனா சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ சார். ஏவா பியா? ஆன்லைன்ல ஒருத்தர் ஏங்கறாங்க, ஒருத்தர் பிங்கறாங்க. இன்வெர்ஸ் Z transformோட ஃபார்முலா. Z transform ஸ்டார்டிங்கோட ஃபர்ஸ்ட் பேஜ். எது? இன்வெர்ஸ்னா பி சார் ஆப்ஷன். பி தான் வரும். ஆப்ஷன் பி சார். 1/2 pi j integral over contour x of z power n minus 1 dz. So for this question option B தான் correct. Okay வா? Yes, next question. Yes, next question உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. A system described by the difference equation. Continuous timeல differential equation, இங்க discrete timeனா difference equation. Find impulse response h of n. Find impulse response h of n. So இதுக்கு h of z எடுத்து என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ் எடுக்கணும். ஸோ இது நான் போர்டில் சால்வ் பண்றேன். நீங்களும் சால்வ் பண்ணுங்க. எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. அப்ப வாட் இஸ்
கொஸ்டின் எழுதிக்கிறேன் y of n equal to கொஸ்டின் நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க வீடியோ பாக்குறவங்க y of n equal to x of n minus x of n minus 3 plus x of n minus 5 minus x of n minus 7. So take z transform x of z minus z power minus 3 x of z plus z power minus 5 x of z minus z power minus 7 x of z. So transfer function h of z equal to y of z by x of z equal to 1 minus z power minus 3 plus z power minus 5 minus z power minus 7. இதான் வந்து h of z. நம்மளுக்கு h of n இன்வெர்ஸ் எடுக்கணும். அப்ப என்ன வரும்? 1 வரும், 0 வரும், நெக்ஸ்ட் 0 வரும், நெக்ஸ்ட் minus 1 வரும், நெக்ஸ்ட் 0 வரும், 1 வரும், 0 வரும், minus 1 வரும். பட் அவங்க இம்பல்ஸ்ல இது வந்து del of n minus del of n minus 3 plus del of n minus 5 minus del of n minus 7 இப்படி எழுதலாம் h of n. டைரக்டா இதோட இன்வெர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும்? del of n minus 3 இதுக்கு del of n minus 5 இதுக்கு del of n minus 7. இல்ல அந்த x of z கீழே கொண்டாந்து y of z by x of z தான் h of z. அதுக்கு இன்வெர்ஸ் எடுக்கிறோம். எந்த ஆப்ஷன் கரெக்டா பாருங்க, பிளஸ் மைனஸ் மிஸ்டேக் பண்ணாம. ஆப்ஷன் பி சார். del of n. Yes, option B correct. For this question, option B correct. அதான் அங்க என்ன இது இதை கேட்க இதான் இதான் இதுல இருந்து இதுக்கு வரல, இதுல இருந்து இதுக்கு வந்திருக்கும். இது 1 del of n z பவர் minus 3 க்கு z இன்வெர்ஸ் எடுத்தா del of n minus 3. இது இதுவும் ஒரு ஆப்ஷன் ஆன்சர் சொன்னேன். ஏன்னா இங்க என்னோட வேல்யூ 3யா, அப்ப 2 0 போட்டு அப்புறம் தான் -1 போடணும். So we'll share the next question. Next question பாருங்க. x of n equal to 1/3 whole power modulus n minus 1/2 whole power n u of n. Find the region ROC of its z transform. ROC மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இதே மாதிரி கொஸ்டின் கிளாஸ் நோட்லயும் போட்டிருப்போம். போன டிஎன்இவிலையும் இதே மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கிங்க, சால்வ் பண்ணலாம். x of n equal to 1/3 whole power mod n minus 1/2 whole power n u of n. இதை ஸ்பிளிட் பண்ணா 1/3 whole power n u of n plus 3 power n u of minus n minus 1 minus 1/2 whole power n u of n. இப்ப கேபிட்டல் x of z ஃபர்ஸ்ட்க்கு z by z minus 1/3 plus minus z by z minus 3 minus z minus z by z minus 1/2. இப்ப இதுக்கு ROC என்னது? mod z greater than 1/3. இதுக்கு ROC என்னது? mod z less than 3. இதுக்கு ROC என்னது? mod z greater than 1/2. பட் இதுக்கு வந்து காமனான இது பார்த்தாதான் நம்மளுக்கு ROC வரும். எப்பயுமே ரெண்டு ஒரே மாதிரி இருக்குல்ல, அதுல ஒண்ணு காமனா பாருங்க. இது ரெண்டும் சேர்த்துனா வாட் இஸ் ROC? சொல்லுங்க, இதையும் சேர்த்துனா வாட் இஸ் ROC? mod z greater than 1/2 or greater than 1/3? 1/3 னா 0.3, 1/2 னா 0.5. அப்ப ரெண்டுல எது காமன்? mod z greater than 1/2. அப்ப mod z greater than 1/2, mod z less than 3. இதுல காமன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப என்னது? 1/2 less than mod z less than 3. இதுதான் ஃபைனலான ROC. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க, எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் சி. So for this question, option C correct. ஆப்ஷன் ஏ அண்ட் சி ரெண்டுமே ஏல இல்ல சார் ஆப்ஷன் சி தான் சார். ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்க ஸ்கிரீன்ல இதை காப்பி பண்ணிக்கிங்க. So this is your next question. So ரெண்டு system H1 of Z, H2 of Z are connected in cascade. Input வந்து X of n, output Y of n. The overall output in the the overall output Y of n is same as input except one delay. அப்போ Y of n என்ன சொல்லலாம்? X of n minus 1 ன்னு சொல்லலாம். ஓகே, இதுல Y of n equal to X of n minus 1 சொல்லலாம். இல்லைன்னா போர்ட்லயே சால்வ் பண்றேன். So Y of n equal to X of n minus 1. So கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிங்க, போர்ட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ அவங்களே இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க Y of n equal to X of n minus 1. அப்போ Y of Z equal to Z power minus 1 X of Z. அப்போ H of Z equal to Z power minus 1 வரும். அது வந்து H1 of Z, H2 of Z cascade connection. அப்போ மல்டிப்ளை ஆகலாம், equal to Z power minus 1. So they are asking you to find H2 of Z. என்ன ஃபார்முலா வரும்? Z power minus 1 1 by H1 of Z. அப்போ Z power minus 1. What is H1 of Z? அதோட இன்வெர்ஸ் 1 minus 0.6 Z power minus 1, 1 minus 0.4 Z power minus 1. எந்த ஆன்சர் கரெக்ட்? ஸ்டூடெண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் பி கரெக்ட். நோட் பண்ணிக்கங்க இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் பி கரெக்ட். ஏன்னா H2 of Z தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்ப Z இன்வெர்ஸ் இன்டு இந்த H1 of Z சம்ல கொடுத்துருக்காங்க, அதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க இதுலயே சால்வ் பண்ணிடலாம். நீங்க டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 5Z ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தா என்ன வரும்? 5 del of n plus 2 வரும். நெக்ஸ்ட் 4Z power minus 1 இன்வெர்ஸ் எடுத்தா என்ன வரும்? 4 del of n minus 1. 3 இன்வெர்ஸ் எடுத்தா 3 del of n. டக்குன்னு சொல்லிடலாம் ஆன்சர். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ சார். எஸ், ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ கேட் எக்ஸாம்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு 4 கொஸ்டின் தான் கஷ்டமா இருக்கும். அதனால எல்லா கேட் கொஸ்டின் கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க. அதனால ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். டைரக்டா இன்வெர்ஸ் எடுக்கிறதா. ஸோ வில் ஷோ யூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் இது தியரி மாதிரி தான். mod z greater than 1/2. அப்ப ROs include unit circle or not include unit circle? காசல் தான் ROs include unit circle, அதனால அது என்னது? ஸ்டேபிள். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, mod z less than 1/4 னா நான் காசல் கரெக்ட் தான். பட் அது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? அன்ஸ்டேபிள். ஏன்னா mod z less than 1/4ல தான் ROC இருக்கும். அப்ப z equal to 1ங்கிற யூனிட் சர்க்கிள் does not include. அதனால இது என்ன ஸ்டேட்மெண்ட்? செகண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, செகண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாருங்க,
நாட் நார் காசல் சொல்லியிருக்காங்க 1/4 லெஸ் தென் mod z லெஸ் தென் 1/2 கரெக்ட் தான். ROC அவுட் சைட் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் போல்னா தான் காசல். சரி ROC அவுட் சைட் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள்னா தான் காசல். இங்க வந்து நான் காசல் தான் சொல்லியிருக்காங்க between 2 circle. பட் இது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளா? தேர்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 3 அன்ஸ்டேபிள். ஏன்னா ROC does not include யூனிட் சர்க்கிள். 1/4 to 1/2னா 0.25 to 0.5 கடையில இருக்கும். அங்க ROC யூனிட் சர்க்கிள் இன்க்ளூட் பண்ணாது. அதனால இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அங்க ஸ்டேபிள் கிடையாது, காசலும் கிடையாது. சாரி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சாரி இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப எது கரெக்ட்? எந்த ஆப்ஷன்? Option C. Both S1 and S3 are true. Yes, option C correct. For this question, option C correct. இதெல்லாம் கிளாஸ் நோட்ஸ் நல்லா படிச்சு அந்த கான்செப்ட் எல்லாம் இங்க யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ப்ராப்ளம்ஸ். அதனால கிளாஸ் நோட்ஸை படிச்சுட்டு அப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா தான் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் தான், சிம்பிள். So I will show you the next question. So this is the next question. இதுல 1/3 whole power. ஒரு நிமிஷம், இதுல yes, this is the next question. 1/3 whole power and u of n minus 1/2 whole power and u of minus n minus 1. So we have to find ROC of Z transform of discrete time sequence. Student, first ROC என்ன வரும்? First ROC என்ன வரும்? Mod Z greater than 1/3. Second ROC என்ன வரும்? Mod Z less than 1/2. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் காசல், அப்ப ROC mod Z greater than 1/3. செகண்டுக்கு mod Z less than 1/2. அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட். 1/2னா 0.5, 1/3னா 0.3. அப்ப புரிஞ்சுக்கலாம் 0.3க்கு மேல பட் 0.5க்கு உள்ள. அப்ப ஆப்ஷன் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். So for this question, option A correct. For this question, option A correct. Next question, will show you the next question. So this is next question on your screen. So x of z 0.5 0.5 by 1 minus 2 z power minus 1. It is given that ROC includes unit circle. அப்ப small x of 0 கேக்குறாங்க. இது வேணா போர்ட்ல சால்வ் பண்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நிறைய எக்ஸாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ஸோ கொஸ்டின் அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இப்ப சால்வ் பண்ணலாம். So question x of z equal to 0.5 by 1 minus 2 z inverse. இப்ப இதுக்கு இன்வெர்ஸ் 2 இன்வெர்ஸ் எழுதலாம். 0.5 அப்படியே முன்னாடி வச்சுட்டு இதுக்கு என்ன எழுதலாம்? 2 power n u of n எழுதலாம். இல்லைன்னா மைனஸ் 0.5 2 power n u of minus 1 minus 1. இது புரியுதா? என்ன இப்ப எழுதிக்கலாம். இதை வந்து நீங்க 0.5 z by z minus 2 இந்த இதுக்கு வந்து 2 இன்வெர்ஸ் எழுதுறோம். இந்த இன்வெர்ஸுக்கு வாட் இஸ் ROC? mod z greater than 2. இதுக்கு வாட் இஸ் ROC? mod z less than 2. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ROC includes யூனிட் சர்க்கிள். அப்ப எது கரெக்ட்? இது mod z greater than 1/2னா யூனிட் சர்க்கிள் நாட் இன்க்ளூட்ஸ். mod z less than 1/2னா ROC வரைஞ்சாதான் உள்ள யூனிட் சர்க்கிள் இன்க்ளூட் ஆகும். அப்ப இதுதான் கரெக்டான இன்வெர்ஸ். x of n equal to minus 0.5 2 power n u of minus n minus 1 இதான். பட் அவங்க என்ன கேக்குறாங்க? x of 0 கேக்குறாங்க. இதோட லிமிட் என்ன இருக்கும்? கிளாஸ் நோட்ல பார்த்தோம்ல, -∞ to -1 வரைக்கும் தான் இருக்கும். அப்ப x of 0 கேட்டா ஆன்சர் என்னதான் வரும்? 0 தான் வரும். நோட் பண்ணிக்கங்க, ஆன்சர் 0. ஓ, அத x of 0 கேட்கல. x of 0 தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே.
அப்ப x ஆஃப் 0 தான் கேட்டிருக்காங்க. அப்ப 0 கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இந்த இன்வெர்ஸ் எடுக்கணும். இது -∞ to -1 வரைக்கும் தான் இருக்கும். அப்ப x ஆஃப் 0 0. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதே மாடல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எது இன்வெர்ஸ் வரும்? இது டைரக்ட் கொஸ்டின் தான், பார்த்து ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். z/z - 0.2. இதுக்கு 2 இன்வெர்ஸ் வரும். காசல் ஒரு இன்வெர்ஸ் வரும், ஆன்டி காசல் ஒரு இன்வெர்ஸ் வரும். பட் அவங்க ஆர்ஓசி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப எது ஆன்சர் கரெக்ட்? ஸ்டூடெண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வேகமா சொல்லுங்க. z/z - 0.2. நெக்ஸ்ட் கொஸ்டின். z/z - 0.2 ROC mod z less than 0.2. அப்ப ஆன்டி காசலா காசலா? ஆன்டி காசல். அப்ப ஹோலி ரைட் இன்வெர்ஸ். which option is correct? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வாய்ஸ் ஆடிபிளா? கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்க, அப்பதான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆப்ஷன் டி ராங். பி கண்டிப்பா ராங். டி தான் கரெக்ட். மைனஸ் வரணும். நீங்க அப்ப இருந்தே அதே தப்பு தான் பண்றீங்க. ஸ்டூடெண்ட் இது பாருங்க, டைரக்ட் ஃபார்முலா தான். ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே, ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ராப்பர்ட்டி தான். இது பாருங்க, இடையில ப்ராப்பர்ட்டிஸ்ல வரும். x1 of n plus x2 of n ஓட ROC கொடுத்துருக்காங்க. x1 of n minus x2 of n ஓட ROC. நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் ROC என்னவா தான் இருக்கும்? சேம் தான். ரெண்டு சிக்னலுக்கு இடையில பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் ROC சேம். அப்ப என்ன ஆன்சர் கரெக்ட் இதுக்கு? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ x1 of n plus x2 of n and x1 of n minus x2 of n both must have same ROC. அதனால இதுக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டில பார்த்திருப்போம், சேம் ROC வரும். எஸ், வில் solve the next one. Yes, next question. இது important தான். An LTI system described by difference equation. We need a condition for stable. So next question copy பண்ணிக்கங்க, போர்ட்ல சால்வ் பண்ணலாம். So we first find a transfer function h of z. So question note பண்ணிக்கிட்டீங்களா? We'll solve the question. Question 2y of n equal to alpha y of n minus 2 minus 2 x of n plus beta x of n minus 1. Take 2y of z equal to alpha z power minus 2y of z minus 2 x of z plus beta z power minus 1 x of z. So transfer function y of z by x of z equal to இதெல்லாம் இந்த சைடு வந்துடும். அப்ப -2 plus beta z power minus 1. கரெக்டா? x of z கீழே வந்துருமா? -2 plus இது அங்க போவோம். அப்ப 2 minus alpha z power minus 2. இது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு இது இந்த சைடு வரும். அப்போ y of z by x of z னா இந்த 2 minus alpha z power minus 2 கீழே வந்துடும். இந்த இதுல காமனா இருக்கிற -2 plus beta z power minus 1 into x of z அப்படியே இருக்கும். ஆமா, அப்படியே எழுதலைங்க. இல்ல என்னது 2 minus alpha z power minus 2 y of z equal to -2 plus beta z inverse x of z. அப்ப y of z by x of z னா இது இங்க கீழே வந்துடும். இந்த டேர்ம் எங்க போவோம்? கீழே வந்துடும். அதெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் y of z by x of z
அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் போல்ஸ் ஆர் ஜீரோஸ்? போல்ஸ் தான். அப்ப இந்த ஜீரோஸ் வந்து எந்த வேல்யூவா இருக்கலாம்? அப்ப பீட்டா வந்து எனி வேல்யூ. பீட்டா கேன் பி எனி வேல்யூ. பீட்டா வந்து எனி வேல்யூ. அப்ப இங்க போல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. வாட் இஸ் போல்ஸ்? என்ன வரும்? ஆல்பா z பவர் -2 equal to 2, z பவர் -2 equal to 2 by alpha, z square equal to alpha by 2. அப்ப z என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் எடுத்தா என்ன வரும்? இந்த ஆல்பா பை 2 வரும், ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பை 2 வரும். என்ன கண்டிஷன் ஸ்டேபிளுக்கு? இன்சைடு தான் யூனிட் சர்க்கிள். அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பை 2 லெஸ் தேன் 1 இருக்கணும். அப்ப ஆல்பா பை 2 லெஸ் தேன் மாடலஸ். ஓகேவா? அப்ப மாடலஸ் ஆஃப் ஆல்பா பை 2 லெஸ் தேன் 1. அப்ப மாடலஸ் ஆஃப் ஆல்பா லெஸ் தேன் 2. அதனால ஆப்ஷன் சி கரெக்ட். இந்த கொஸ்டின் இது ரொம்ப கொஞ்சம் நிறைய எக்ஸாம் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ நியூமரேட்டர்ல பீட்டா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டினாமினேட்டர்ல ஆல்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் போல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். when will you say stable? போல்ஸ் லைஸ் இன்சைட் யூனிட் சர்க்கிள். அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பை 2 வந்து 1 விட கம்மியா இருக்கணும். அதை வச்சு சால்வ் பண்ணோம்னா we will get this condition. ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் given y of n இருக்கு, we have to find x of n. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் கிளாஸ்லயும் போட்டிருப்போம். ஸோ z ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தட்ல ஈஸியா இருக்கும். y of n equal to or y of n minus 1 by 3 y of n minus 1 equal to x of n. Take z transform. Y of z minus 1 by 3 z power minus 1 y of z equal to x of z. அது என்ன வரும்? z by z minus 1 by 2. அப்ப y of z equal to 1 minus 1 by 3 z inverse z by z minus 1 by 2. அப்ப y of z equal to z by z minus 1 by 2. 1 minus 1 by 3 z power minus 1. But இது positive power of z க்கு multiply and divide by z. அப்ப இது என்ன வரும்? z square z minus 1 by 2 z minus 1 by 3 எழுதிக்கலாம். எப்பயுமே y of z by z க்கு தான் partial fraction எடுக்கணும், ஏற்கனவே சொல்லிப்போம். அப்ப z by z minus 1 by 2 into z minus 1 by 3 we can write as the a by z minus 1 by 2 plus b by z minus 1 by 3. அப்ப z equal to a into z minus 1 by 3 plus b into z minus 1 by 2. இதுல z ஓட வேல்யூ 1 by 2 போட்டோம்னா 1 by 2 equal to a into 1 by 2 minus 1 by 3. 1 by 2 equal to a into 1 by 6. அப்ப what is the value of a? இது இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப a ஓட வேல்யூ 3 வருது. நெக்ஸ்ட் z ஓட வேல்யூ 1 by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 by 3 equal to b into 1 by 3 minus 1 by 2. அப்ப 1 by 3 equal to b into minus 1 by 6. இதை சால்வ் பண்ணா 2. அப்ப what is the value of b? minus 2. அப்ப y of z equal to z மேல கொண்டு போயிடலாம். z a ஓட வேல்யூ 3 by z minus sorry a ஓட வேல்யூ 3 z by
z minus 1/2 plus b ஓட வேல்யூ -2 z minus 1/3. அப்ப if you take inverse 3 1/2 whole power n u of n minus 2 1/3 whole power n u of n. இதுதான் ஆன்சர். இங்க u of n க்கு பதிலா தான் n greater than or equal 0 ன்னு சொல்லிருக்காங்க क्वेश्चनல. அதனால u of n இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஸ்டூடண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஆச்சு பார்த்து சொல்லுங்க. ஸ்டூடண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஏவா பியா சியா டியா? பி 3 1/2 whole power n -2 1/3 whole power n. u of n கொடுக்கல, இல்லனாலும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா அவங்க n greater than or equal 0 ன்னு சொல்லிருக்கனால u of n அவங்க சொல்லல. அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பி ஃபார் பனானா. ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க. இதே மாதிரி நிறைய கிளாஸ் நோட்ஸ்ல போட்டிருப்போம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் z டிரான்ஸ்ஃபார்ம்லையும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லையும் போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்லையும் கேட்டிருக்காங்க, ஏற்கனவே போன டிஎன்இபியில் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லியிருப்பேன். டைரக்டா ஃபார்முலா தான். எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் எது கரெக்ட்? ஏவா பியா சியா டியா? ஃபார்முலா ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. z டிரான்ஸ்ஃபார்ம்ல லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா சொல்லிருப்போம், அதை வச்சு சொல்லலாம் டக்குன்னு. z transform of a power n u of n by n factorial க்கு இதுக்கு z transform எடுத்தா e power a z inverse ன்னு கிளாஸ் நோட்ல ஃபார்முலா எழுதிருப்போம். அப்ப இங்க a ஓட வேல்யூ 1 எடுத்துக்கலாம், z inverse மட்டும் இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ 1. அப்ப ஆன்சர் u of n by n factorial. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ சார். எஸ், ஆப்ஷன் ஏ கரெக்ட். இருக்கு. இது டிஎன்இபியில் கூட போன முறை கேட்டிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு z டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாஸ் உங்களுக்கு ரிவைஸ் ஆயிருக்கும். இந்த எல்லா சமும் சால்வ் பண்ணோம்னா இது கண்டிப்பா தேவை. கிளாஸ் நோட்ஸ் தரவா தேவைப்படும். கிளாஸ் நோட்ல கூட இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய எடுத்திருப்போம். இங்க பேசிக்கான ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கான்செப்ட் வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கிற கான்செப்ட் இங்கேயும் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேட் கொஸ்டினோ இல்ல இபி ஏஇ கொஸ்டினோ சால்வ் பண்றது உங்க கையில இருக்கு. நாம இப்போ 25 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கிறோம்னா இதை வச்சு இன்னொரு 25 35 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் z டிரான்ஸ்ஃபார்ம்ல டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அப்படியே இப்போ படிக்கிற ஐடியா கிடைச்சிருக்கும். புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி படிக்கணும்னு கிடைச்சிருக்கும். கிளாஸ் நோட்ஸ் தரவா படிக்கணும், ஷார்ட் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணணும், எல்லா கான்செப்ட் ரிவைஸ் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ண 25 கொஸ்டின் இது வந்து மறுபடியும் ஒரு டெஸ்டா எழுதி பாருங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? எல்லா சம்மும் போட்டாச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. z டிரான்ஸ்ஃபார்ம் ரிவைஸ் பண்றப்ப இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப் அனுப்பியிருப்போம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு செல்ஃபா டெஸ்ட் எழுதி எல்லாத்துக்கும் ஆன்சர் மார்க் பண்ணி ஏவா பியா சியா மார்க் பண்ணி நீங்க கிளாஸ் நோட்ல இருக்கிற ஆன்சரோட வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செல்ஃபா ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. தட் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுதான் பரவாயில்ல. நீங்க படிக்கிறன்ட்டு இருக்கிற எல்லா கொஸ்டினும் லைனா பார்த்து இருந்தாலும் எந்த யூஸும் கிடையாது, மைண்ட்ல போய் ஏறாது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு செல்ஃப் டெஸ்டா இன்னைக்கு எழுதி பாருங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அப்புறம் நம்மளுக்கு z டிரான்ஸ்ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறப்போ ஒரு 20-30 கொஸ்டின் வரும். அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரே சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாகவும் படிக்க முடியாது ஒரே டாபிக்ல. ஸோ இதை ஒரு செல்ஃப் டெஸ்டா எழுதுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 25 கொஸ்டின் பக்கமா பாருங்க. டெஸ்ட் எழுதுறப்ப அரௌண்ட் ஒரு 25 கொஸ்டின் வரும். இதெல்லாம் போட தெரிஞ்சாவே மோர் தென் இனஃப். அதுக்காக z டிரான்ஸ்ஃபார்மே ஒரு வாரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேசிக்கா முக்கியமானதை கவர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சைக்கிள். அப்புறமா வேணா மறுபடியும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ z டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் ஓவர். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சாம்பிளிங் கம்பைன் பண்ணி வேணா ஃபோரியர் சீரிஸும் கூட அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபோரியர் சீரிஸ் சாம்பிளிங் தனியாக பார்த்துக்கலாம்.
ஸோ அதோட ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Thank you, sir.